ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம அரிசிலாம் ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் அரை கப்பு ரவை, அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்புலேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நாம் 1.5 கப்பு அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 கப்பு மாவு வருது. இந்த 2 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே சின்ன வாழைப்பழமாக நான் 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். பெருசுனா 1 போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை கொஞ்சமாக அந்த மிக்சியில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக இப்போவே தண்ணி சேர்த்துற வேணாம். எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு மாவு இருக்கணும். இதை மூடி வச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுறலாங்க. இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இது கூட தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ இதை நாம் இந்த மாதிரி ஒரு பணியார சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், நெய் ஆட் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது உள்ளே சேர்த்து நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இல்லை 2 சைடும் இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த அப்ப ரெசிபி. எண்ணெயிலலாம் பொரித்து எடுக்காமல் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அரிசிலாம் ஊற வச்சு அரைச்சி அதை செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க மாவு வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த அப்ப ரெசிப்பியை இந்த கார்த்திகை தீபம் டைமிங்கில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் வெரைட்டிஸ் சேனலில் இருக்குது. இதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.